வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட், ரூமர்ஸ், ரெஸ்லிங் சம்மந்தமான ரிலீஸ்லாம் நடந்திருக்கு. அது என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE மீண்டும் பல பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, NXT சேர்ந்த கேமரூன் கிரீம்ஸ். NXTல ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார்ஸில் இருந்த கேமரூன் கிரீம்ஸை இப்போ வந்து WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கான்றதை நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம். WWEலேருந்து கான்ட்ராக்ட்லேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டவொடனே கேமரூன் கிரீம்ஸ் வந்து தன்னோட ட்விட்டரில் ஒரு வீடியோ போடுறார். கண் கலங்கிக்கிட்டு அழுதுகிட்டே வீடியோ போடுறார். வீட்டில் இருந்துகிட்டே வீடியோ போடுறார். 5 வருஷமாக NXTல இருந்திருக்கிறேன், 5 வருஷமாக WWE கான்ட்ராக்டில் இருந்திருக்கிறேன், எல்லாருக்குமே நன்றி. WWE என்ன ரிலீஸ் பண்ணது எதிர்பார்க்காத விஷயமான்ற மாதிரி பேசியிருக்காரு அவர். WWE சமீபத்தில் ரிலீஸ் செய்த ரெஸ்லர்ஸில் நிறைய நல்ல ரெஸ்லர்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE டிராஃப்ட்டுக்கான ஸ்பாய்லர் என்னன்றதை வச்சுக்கலாம். இந்த வாரம் டிராஃப்ட் NXTலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்மாக்டவுன் மேனேஜர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துருப்பார். அதுக்கப்புறம் ரா மேனேஜர், அதுக்கப்புறம் NXT மேனேஜர் 3 பேர் நின்று பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் வந்து டிராஃப்ட்டுக்கான ஸ்பாய்லர் இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, NXTலேருந்து கன்ஃபார்மாக வந்து நிறைய பேர் மாற போகிறாங்க. அதில் வந்து ஆளாக பேரன் கர்மி இருப்பான் இப்போ சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து NXTல இருந்து யார் வரப்போகிறான்ற லிஸ்ட் லீக் இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருந்த டேமன் பெஸ்ட் இந்த வாரம் NXT போய் NXT சாம்பியனாக இருந்த இலிஜோ ட்ராகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார். மெயின் ஈவெண்ட் மேட்ச் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்றதுக்காக அந்த மெயின் ஈவெண்ட்டில் இலிஜோ ட்ராகன் தன்னோட NXT சாம்பியனாக தோற்றுருப்பார். ஸ்ட்ராங்கஸ்ட் NXT சாம்பியனாக இருந்த இலிஜோ ட்ராகன் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு. தோத்ததுக்கப்புறம் இவர் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து டிராஃப்ட் மூலியமாக மெயின் ஈவெண்ட்டுக்கு மெயின் ரோஸ்டருக்கு சேஞ்ச் ஆக போகிறார். இவர் தான் டிராஃப்ட்டில் அடுத்ததான் முக்கியமாக இருக்க போகிறாரு. அடுத்த WWEல வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஜிண்டர் மகள் வந்து தனக்கு நடந்த கொடுமையை சொல்லி ஒரு விஷயத்தை இப்போ லீக் பண்ணியிருக்காரு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை ஜிண்டர் மகள் கிறிஸ் வேன் வேலியட் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு சொல்லியிருக்காரு. அதில் அவர் பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து டே 1 அன்னைக்கு என்னை வர வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரா தொடங்குற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினாங்க. நான் வந்து என்னோட டீமான இந்து ஷெர் அதை வீரமகன் ஷாங்காய் கிட்ட பேசினேன். அவங்க வந்து நாங்கள் வரலன்னாங்க. நானும் WWE வரலன்னு தான் சொன்னேன். ஆனால் WWE வந்து கடைசி கட்டத்தில் என்னை அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க திருப்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்க WWE ட்விட்டரில் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு WWE முன்னாள் சாம்பியன் வரப்போறான்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் வேறு வழி இல்லாமல் நான் WWEக்கு வந்தேன். WWEக்கு வந்த உடனே எனக்கு தெரியாமே வந்து ராக் அங்கே வர வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்கும் எனக்கு ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி கடைசி கட்டத்தில் தான் இதெல்லாம் பிளான் பண்ணாங்க. இப்படிப்பட்ட சொன்ன WWE. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னொன்று என்ன விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை நாங்கள் சாம்பியனாக ஆக்குறோம் அப்படின்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து WWE எந்த விஷயத்தையும் சொன்ன விஷயத்தை செய்யலை. என்னை ஏமாற்ற தான் செஞ்சாங்க. என்ன மட்டும் இல்லை, எங்கள் கூட இருந்த இந்தியன் ரெஸ்லர் எல்லாரையுமே ஏமாற்ற தான் செஞ்சாங்க. WWE எங்களுக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ் வேன் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஜிண்டர் மகளை சாம்பியன் ஆக்குறான், செத்ரோன் இன்ஸ்டன்ட் சாம்பியன் ஆக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க WWE. அதுக்கப்புறம் இப்போ ஜிண்டர் மகள் வந்து WWE விட்டு AEW போகிறதுக்கு உறுதியாக இருக்குது. AEWக்கு போக உறுதியான ஜிண்டர் மகள் வந்து என்ன செய்யப்படுறான்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த மாதிரியாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, AEWவில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக காமிக்கப்படுற ஹூக்கோட தான் மொதல் மேட்ச் இருக்க மாதிரி சொல்லப்படுகிறது. கூடிய சீக்கிரத்தில் இந்த சம்மர் சீசனில் வந்து அமெரிக்காவில் நடக்கப்படுற சம்மர் சீசனில் வந்து ஜிண்டர் மகள் டெபியூட் ஆக போகிறார். டெபியூட் ஆகனே அவருக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த ஹூக்கோட ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது.